வணக்கம். வீட்டு செலவுகளை எல்லாம் சமாளிச்சு மாச கடைசியில கையில கொஞ்சமாவது காசு சேமிக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். குறிப்பா இல்லறத்தரசிகளுக்கு இது ஒரு பெரிய சவாலாவே இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. உங்க சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு 6 சூப்பரான டிப்ஸை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். மாச சம்பளம் 2 நாள்ல பணம் எங்க போச்சுன்னே தெரியலேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனா ஒரு சின்ன திட்டமிடலோட நாம செயல்பட்டோம்னா நம்மளோட நிதி நிலைய நிச்சயமா மாத்த முடியும். அதுக்கான ஒரு சரியான வழிமுறை என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த முழு விளக்கத்திலையும் நாம 4 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். முதல்ல உங்க பணத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி உருவாக்குறது, அப்புறம் எப்படி ஸ்மார்ட்டா செலவு பண்றது, அதுக்கடுத்து சேமிச்ச பணத்தை எப்படி வளர்க்கறது, கடைசியா உங்க நிதி எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு வரிசையா பார்க்கலாம். சரி, பகுதி 1. உங்க நிதி வரைபடம். நாம எங்கேயாவது ஒரு பெரிய பயணம் போறோம்னா ஒரு மேப் தேவையில்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட பண பயணமும். பணத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு தெளிவான திட்டம் போடுறது தான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி. முதல் டிப், ஒரு பட்ஜெட் போடுறது. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. சிம்பிளா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. உங்க மாச வருமானத்தை ஒரு பக்கமும், மளிகை, கரண்ட் பில், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்னு எல்லா செலவுகளையும் இன்னொரு பக்கமும் எழுதுங்க. இப்படி எழுதும்போது அடடா இந்த செலவை நம்ம குறைச்சிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதாங்க உங்க சேமிப்புக்கான முதலடி. வாழ்க்கையில திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வரலாம், இல்ல வேற ஏதாவது எதிர்பாராத செலவு வரலாம். அந்த நேரத்துல கடன் வாங்குறதையோ இல்ல கிரெடிட் கார்டை தேக்கிறதையோ தவிர்க்கணும்னா ஒரு அவசர கால நிதி உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பட்ஜெட்ல இருந்து ஒரு சின்ன தொகைய மாசம் இதுக்காக ஒதுக்கி வச்சா நெருக்கடியான நேரத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஒரு மாச பட்ஜெட் எப்படி இருக்கலாம்னு இது ஒரு நல்ல உதாரணம். இங்க பாருங்க, வருமானத்துல 40% மளிகை பொருட்களுக்கும் 20% பில்களுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா 15% சேமிப்புக்கும் 10% அவசர கால நிதிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சாம்பிள் தான். உங்க தேவைக்கேற்ற மாதிரி இந்த சதவீதங்களை நீங்க தாராளமா மாத்திக்கலாம். அடுத்து பகுதி 2, ஸ்மார்ட்டா செலவு பண்றதுக்கான வழிகள். பட்ஜெட் போட்டு செலவுகளை கண்காணிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாம பண்ற ஒவ்வொரு செலவையும் எப்படி புத்திசாலித்தனமா செய்யலான்னு இப்ப பார்க்கலாம். இது உங்க சேமிப்பை இன்னும் அதிகப்படுத்தும் பாருங்க. யோசிச்சு பாருங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய் மாதிரியான பொருட்களை வாரம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு பதிலா மொத்த விற்பனை கடைகள்ல மாசத்துக்கு ஒரு தடவை மொத்தமா வாங்கினா எவ்வளோ பணம் மிச்சமாகும்னு. இதனால பொருளோட விலை குறையறது மட்டும் இல்ல, கடைக்கு அடிக்கடி போறவங்க நேரமும் பெட்ரோல் செலவும் கூட மிச்சமாகும். ஷாப்பிங் பண்ணும்போது பணத்தை சேமிக்க இன்னும் சில சூப்பர் வழிகள் இருக்கு. கடைகள்ல தர கூப்பன்களை யூஸ் பண்ணுங்க. சில கிரெடிட் கார்டு இல்ல ஆப்ஸ்ல கேஷ்பேக் ஆஃபர்ஸ் தருவாங்க. அதெல்லாம் தேடி பாருங்க. ஆன்லைன்ல பண்டிகை கால தள்ளுபடி வரும்போது வாங்கினா பெரிய தொகையை மிச்சப்படுத்தலாம். கொஞ்சம் மெனக்கெட்டா நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லலாம். எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு நிமிஷம் நின்னு இது உண்மையிலேயே எனக்கு தேவையா இல்ல இது என்னோட ஆசையா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. பல சமயம் நம்ம ஆசைக்காக வாங்குற தேவையற்ற பொருட்கள் தான் நம்ம பட்ஜெட்டே காலி பண்ணுது. இந்த ஒரு கேள்வி பல வீண் செலவுகளை அப்படியே தடுத்து நிறுத்திடும். சும்மா சேமிக்கிறத விட ஒரு இலக்கோட சேமிக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உதாரணத்துக்கு குழந்தைங்களோட படிப்புக்கு, இல்ல சொந்த வீடு வாங்குறதுக்கு, இல்ல உங்க ஓய்வு காலத்துக்குன்னு ஒரு இலக்க வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சா இன்னைக்கு ஒரு சின்ன செலவை குறைக்கிறது நாளைக்கு உங்க பெரிய கனவை நனவாக்க உதவும் அன்ன எண்ணம் தானா வரும். சரி, நாம அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பகுதி 3க்கு போகலாம், சேமிப்பிலிருந்து வளர்ச்சிக்கு. ஓகே, இதுவரைக்கும் செலவுகளை குறைச்சு பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த கட்டம். சேமிச்ச பணத்தை சும்மா பீரோல வைக்காம அந்த பணத்தை நமக்காக எப்படி வேலை செய்ய வச்சு அதை வளர்க்கறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு செலவுகள்ல மளிகை, பெட்ரோல் மாதிரியே கரண்ட் பில்லும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இந்த சார்ட்ல பார்க்குற மாதிரி தேவையில்லாதப்போ ஓடுற ஃபேன், லைட், ஏசி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா ஆஃப் பண்ணாலே போதும். ஒவ்வொரு மாசமும் கரண்ட் பில்ல ஒரு கணிசமான தொகையை நம்மால மிச்சப்படுத்த முடியும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடும்பத்தோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு இல்லரசிகளோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு நீங்க கட்டுற ஒரு பாதுகாப்பான கோட்டை மாதிரி. சேமிச்ச பணத்தை உண்டியல்ல போட்டா அது அப்படியே தான் இருக்கும், வளராது இல்லையா? அத முதலீடு பண்றது தான் புத்திசாலித்தனம். இஎல்எஸ்எஸ் மாதிரியான திட்டங்கள்ல முதலீடு செஞ்சா உங்க பணம் வளர்றதோட உங்களுக்கு வருமான வரிச்சலுகையும் கிடைக்கும்.
இல்ல ரிஸ்க் வேணாம்னு நினைச்சா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடலாம். உங்க பணம் பாதுகாப்பா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வட்டியும் கிடைக்கும். உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தேர்ந்தெடுங்க. பகுதி 4 உங்கள் நிதி எதிர்காலம். சரி, இப்ப நாம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒன்னா தொகுத்து பார்த்து உங்க நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கான வழியை உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ நிதி சுதந்திரத்துக்கான பாதைக்கு 3 முக்கியமான படிகள் தான். முதல்ல ஒரு பட்ஜெட் போட்டு தெளிவா திட்டமிடணும். 2வது ஒவ்வொரு ரூபாயையும் புத்திசாலித்தனமா செலவு செய்யணும். 3வது சேமிச்ச பணத்தை முதலீடு செஞ்சு அதை வளர்க்கணும். இந்த 3ஐயும் சரியா செஞ்சா உங்க நிதி பாதுகாப்பு உறுதியாயிடும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். பணத்தை சரியா கையாள்றது மூலமா உங்க குடும்பத்தோட நிதி இலக்குகளை அடையிறது மட்டும் இல்ல, யார்கிட்டையும் கையேந்த தேவையில்லாத ஒரு பாதுகாப்பான சந்தோஷமான எதிர்காலத்தை உங்களால நிச்சயமா உருவாக்க முடியும். சரி, இந்த விளக்கத்தோட கடைசியில உங்களுக்கான ஒரு கேள்வி. நாம இப்ப பார்த்த இந்த டிப்ஸ்ல எந்த ஒரு சேமிப்பு பழக்கத்தை நீங்க இன்னைக்கே தொடங்க போறீங்க? பட்ஜெட் போட போறீங்களா, இல்ல தேவையில்லாத ஒரு செலவை குறைக்க போறீங்களா? உங்க பதில தயங்காம கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எடுக்கிற இந்த முதல் படி இத பார்க்குற மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். வாழ்த்துக்கள்.